Hello students, welcome to SRINI'S Math. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 7 மென்சுரேஷன் எக்ஸசைஸ் 7.4ல கொஸ்டின் நம்பர் 4. A solid right circular cone of a diameter 14 cm and height 8 cm is melted to form a hollow sphere if the external diameter of the sphere is 10 cm and find the internal diameter. நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் குடுத்திருக்காங்க? நமக்கு கோனோட டயாமீட்டர் வந்து குடுத்திருக்காங்க. டயாமீட்டர் 14 சென்டிமீட்டர். இப்ப டயாமீட்டர் 14 அப்படிங்கிறப்ப நமக்கு ரேடியஸ் வேல்யூ 7 சென்டிமீட்டர். தென் கோனோட ஹைட்டும் குடுத்திருக்காங்க. இப்ப ஹைட் என்னது? 8 சென்டிமீட்டர். இப்ப இந்த கோன நம்ம மெல்ட் பண்ணி ஒரு ஹாலோ ஸ்பியர் வந்து கிரியேட் பண்றோம். இப்ப ஹாலோ ஸ்பியர் அப்படிங்கிறப்ப இது மாரி கிரியேட் பண்றோம். தென் இதனோட வால்யூமும் நமக்கு இருக்கிற கோனோட வால்யூமும் ஈக்குவலா இருக்குமா? எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் வந்து குடுத்திருக்காங்க. அப்ப டயாமீட்டர் வந்து 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறப்ப, நமக்கு எக்ஸ்டர்னல் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர். We need to find out the internal diameter. இப்ப இன்டர்னல் டயாமீட்டர்னா ஃபர்ஸ்ட்டு இன்டர்னல் ரேடியஸ் கால்குலேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் டைம்ஸ் 2. அது கேப்பிட்டல் Rன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் இத ஸ்மால் rன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் நமக்கு ரேடியஸ் யூஸ் பண்றோம். அப்ப R1. R1ஓட வேல்யூ 7 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட்டு குடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன் எழுதிடலாம். ரேடியஸ் ஆஃப் கோன் நம்ம R1 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். R1 is equal to 7 centimeter. Then height of the cone. H is equal to 8 centimeter. Then sphere ஓட அதாவது hollow sphere ஓட radius, internal radius. Hollow sphere ஓட internal radius. R question mark. நாம கண்டுபிடிக்கணும். Then hollow sphere ஓட external radius அதாவது outer radius. Capital R is equal to 5 centimeter. நமக்கு என்ன கான்செப்ட்? இப்ப இத மெல்ட் பண்ணி தான் இங்க கிரியேட் பண்றோங்கிறப்ப 2ஓட வால்யூமும் சேம் தான். ஸோ வால்யூம் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர். ஃபர்ஸ்ட் வால்யூம் டைரக்ட் ஃபார்ம்ல ரீப்ளேஸ் பண்ணிடலாம். 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். பட் நம்ம இங்க R1 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பை R1 ஸ்கொயர் ஹெச் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர். நமக்கு நார்மல் ஸ்பியர் அப்படின்னா 4/3 பை ஆர் கியூப். இங்க 4/3 பை ஆர் கியூப் அதாவது கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். இப்போ நம்ம கரஸ்பாண்டிங் வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஒன் பை த்ரீ பை நமக்கு R1ஓட வேல்யூ 7. அப்போ 7 டைம்ஸ் 7. தென் ஹெச் வந்து 8 ஈக்குவல் டு 4/3 பை தென் கேபிட்டல் ஆரோட வேல்யூ 5 சென்டிமீட்டர். அப்போ 5/3 மைனஸ் R/3. ஃபர்ஸ்ட் காமன் டைம்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிடலாம். பை காமன், 3 காமன், தென் 4, 8. இங்க 1 டைம்ஸ், இங்க 2 டைம்ஸ். 7 டைம்ஸ் 7, 49. 49 டைம்ஸ் 2, 98. 98 is equal to 5 cube minus R cube. அப்போ 5 cube ஓட வேல்யூ என்னது? 125 125 minus R/3. நம்ம ரேடியஸ் இங்க மூவ் பண்ணிட்டு 98 ரைட் சைடு மூவ் பண்ணிக்கலாம். So R cube is equal to 125 minus 98. Then R cube is equal to 27. நமக்கு R தான் தேவை. இது நம்ம எப்படி எழுதலாம் 27? R cube is equal to then 3 times 3 times 3. அப்ப 3/3. So
ஆரோட வேல்யூ 3. யூனிட் சென்டிமீட்டர். தென் ஹாலோ ஸ்பியரோட இன்டர்னல் ரேடியஸ் r is equal to 3 சென்டிமீட்டர். நமக்கு கேட்டிருக்கிறது இன்டர்னல் டயாமீட்டர் கேட்காங்க. அப்ப இன்டர்னல் டயாமீட்டர் அப்படிங்கிறப்ப d is equal to 2 times the radius. So d is equal to 2 times 3, 6 centimeter. So final value d is equal to 6 centimeter. இதுதான் நமக்கு தேவையான ஹாலோ ஸ்பியரோட இன்டர்னல் டயாமீட்டர். Thank you.